அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் வணக்கம். நண்பர்களே, தமிழ் அமுது, திருவாசகம், தேன், இப்படி அமுதையும் தேனையும் சேர்ந்து பருகும் ஒரு அற்புத வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படித்தான் திருவாசகம் பகுதியாக பார்த்து வருகிறோம். அதில் திருச்சதகத்தில் இன்றைய பகுதியில் உள்ள பாடல்களை பார்ப்போம். உலகியர் பொருளில் செல்லும் மனதுக்கு, அதாவது இந்த உலக நாட்டத்திலே அலையும் மனதிற்கு உண்மை பொருளை தர வேண்டுமென அறிவுறுத்தி அமைந்த பாடல்கள் இவையாகும். இதில் பாடல் 7 முதலில் பார்ப்போம். பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம், குரவுவார் குழல்மடவாள் கூருடையாள் ஒரு பாகம், விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேலுன், அரவுவார் கழ்நிலைகள் காண்பாரோ அறியானே. அறியானே என்றால் யாரும் அறிதற்கு அரியவனே. இமையோர்கள் தேவர்கள் பரவுவார், வாழ்த்தி வணங்குவார், 4 வேதங்களும் பாடுவன உன் புகழையே பாடுபவன. குரவு, அதாவது குறா மலரை அணிந்த, வார் நீண்ட குழல் மடவாள் கூந்தலை உடைய உமாதேவி ஒரு பாகம் கூருடையாள், ஒரு புறத்தை தனது கூறாக கொண்டுள்ளாள். மெய்யன்பின் அடியார்கள், உமையன்பினுடைய அடியார்கள் மேல்மேல் மென்மேலும் விரவுவார், இரண்டர கலந்து நிற்பார்கள். அவர் எல்லாரும் அரவு அராவிய உன் வார்கள் இணைகள், உன் நீண்ட வீரக்கழலை அணிந்த திருவடிகளை காண்பாரோ, ஒருபடித்தாக காண்பார்களோ அல்லர். அதாவது இந்த பாடலின் விளக்கமாவது, புகழ் உரையும் பாட்டும் என இருவகைப்படும். அந்த இறைவனது புகழ், இமையவர் இறைவனை உரையால் பாராட்டுவார்களாம், வேதங்கள் பாட்டுகளால் பாராட்டுகின்றன என்கிறார்கள். பரவுவார் இமையாவர்கள் பாடுவன நால்வேதம் என்று இப்படித்தான் பிரித்து கூறுகிறார் மாணிக்கவாசகர். குறா என்பது ஒரு வகை மரம், மடமை என்பது இளமை, தேறி வருகின்ற பருவம். இறைவனை இமையோர் பரவியும் வேதம் பாடியும் உமாதேவி ஒன்றி இருந்தும் அடியார் இரண்டர கலந்தும் காண்கின்ற நிலைகள் பலவாகும் என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். இறைவனை காணும் நிலைகள் எப்படி பல வகைப்பட்டது என்று குறிக்க வருகிறார். கழல் அணைகள் காண்பாரோ என்றார். அதாவது ஒரு படித்தாக என்பது ஒரு சொல்லச்சம். இங்கே குறிப்பிடப்படும் இறைவனுடைய அங்கத்தில் அம்மை கூறு பெற்ற வரலாறு என்னவென்றால், பிரிங்கி முனிவர் சிவபக்தர், சிவபிரானை மாத்திரம் வலம் வருவார். அதை கண்ட உமாதேவியார் நாயகனை நோக்கி, முனிவர் என்னை நோக்கி வலம் வராமைக்கு காரணம் என்ன என்று கேட்கிறார். சிவபெருமான் சிரித்து கொண்டே, இஷ்ட சித்தி பெற விரும்புவோர்கள் உன்னையும் வலம் வருவார்கள், மோட்சத்தை மட்டும் விரும்புவர் என்னை மட்டும் வலம் வருவார்கள் என்கிறார். இதனே உன்னை வலம் வரவில்லை என்று கூறியதை உணர்ந்த தேவியார், மோட்சத்தை விரும்பும் பிரிங்கி முனிவர் உன்னை வலம் வரவில்லை என்று கூறியதையும் கேட்டவுடன் இறைவனோடு பிரியாது இருக்க தானும் பலகால் தவமிருந்து உமாதேவியார் இறைவனுடைய இடப்பாகத்தை பெற்றார். இதனால் உமாதேவிக்கு கூட தவமிருந்துதான் அந்த பாகத்தை இடப்பாகத்தை பெறுகிறார். இறைவன் அளவிடற்கு அரியவன் ஆகலின் அவனை காண்கின்ற நிலைகள் பலவாகும் என்பது இந்த பாடலிலே கூறப்பட்டது. அடுத்த பாடல், அரியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்து எம் பெரியானே, சிறியேனே ஆட்கொண்ட பெய்கழற்கீழ் விரையார்ந்த மலர்தூவேன் வேந்தலரேன் நயந்துருகேன் தரியேன் நான் ஆமாறேன் சாவேன் நான் சாவேனே. ஆமாறு என் சாவேன் நான் சாவேனே என்று சொல்லுகிறார். இந்த பதம் வாரியாக பொருளில் பார்த்தோம் என்றால், யாவர்க்கும் அறியானே என்றால் எத்தகையோர்க்கும் அரிதற்கு அரியவனே, அம்பரவா
ஞான வெளியில் விளங்குகின்றவனே, அம்பலத்து எம் பெரியோனே, தில்லை அம்பலத்தில் பொதுவில் நின்று அடமாடும் எம் பெருமானே, சிறியேனை சிறுமிமிக்க அடியேனை ஆட்கொண்ட ஆளாக்கி கொண்ட பேய் கழல் கீழ் வீரக்கழலை அணிந்த திருவடியில் விரையார்ந்த மனம் நிறைந்த மலர்களை தூவேன், இட்டு வழிபடேன், வியந்து அலறேன், அதிசயித்து அலறவில்லை, நயந்து உருகேன், வியம்பி உருகமாட்டேன். இப்படி நான் ஆம் ஆரியன், நான் உய்தற்கு தகுதியாகும் வகைதான் என்ன தரியேன், இவ்வாறு பயனின்றி இருத்தலை பொறுக்க மாட்டேன், நான் சாவேன் சாவேன், நான் இறப்பேன் இறப்பேன் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், இறைவன் விளங்கி தோன்றுமிடம் நெஞ்சத்தாமரை, இதைத்தான் சிதாகாசம் என்று கூறுவார்கள். அம்பரவா என்னும் இக்காட்சி, அதாவது வானவெளியில் நிறைந்தவன் என்று சொல்லக்கூடிய, அதாவது உள்ளேயே மனதிற்குள்ளேயே வானவெளியில் இருக்கும் இறைவனை காணும் காட்சி பக்குவப்பட்ட ஆன்மாக்களால் அன்றி எல்லாராலும் காண முடியாததாகையால் தான் தில்லையில் சகலரும் காண பொதுவில் நின்று நடனமாடுகிறான் என்பதை விளக்கவே அம்பலத்தியம் பெரியானே என்று கூறுகிறார். தம்மை ஆட்கொண்ட பெருமானை முக்கரணங்களாலும் வழிபட வேண்டும் என்று விரும்புகிறார். மலர் தூவேன், வேந்தலரேன், நயந்துருகேன் என்று கூறுகிறார். இதையெல்லாம் நமக்கு அவர் வழிகாட்டும் வழிகளாகும். இவ்வாறு வாழ்வதில் பயன் யாதுள்ளது? ஒன்றுமே செய்யாமல், இந்த முக்கரண வழிபாடு செய்யாமல் வாழும் வழிக்கு பயன்தான் என்ன? எனவே தரியேன் சாவேன் என்கிறார். வாழ்தலில் தமக்குள்ள விருப்பை காட்டுகிறார். சாவேன் சாவேன் என்று அடிக்க கூறுகிறார். அதாவது வினை பயன்களை மேலும் கூட்டிக் கொண்டே போகாமல் இருப்பதற்கு இறப்பு ஒன்றுதனை வழி என்று சொல்ல வருகிறாரோ என்னவோ. இதனால் இறைவனை முக்கரணங்களாலும் வழிபாடு செய்யாது வாழ்தலை விட இறப்பதே மேல் என்று கூற வருகிறார் மாணிக்கவாசகர். அடுத்த பாடல், வேனில் வேள் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பானாளார் கண்ணியர்க்கும் பதைத்துருகும் பாழ் நெஞ்சே, ஊனெலாம் நின்றுருக புகுந்தாண்டான் இன்று போய் வானுளான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே, மாளா வாழ்கின்றாயே. வேனில் வேள் என்றால் வசந்த காலத்தின் தலைவனாகிய மன்மதன் மலர்கணைக்கும் மலரம்புகளாலும் வெள்நகை வெண்மையான பற்களையும் செவ்வாய் சிவந்த வாயினையும் கரிய பாணல் ஆர் கண்ணியர் கருங்குவளை மலர் போன்ற கண்களையும் உடைய மங்கையராலும் பதைத்துருகும் பதைப்புற்று கரையும் பாழ் நெஞ்சே, பயனற்ற மனமே, ஊனெல்லாம் நின்றுருக உடம்பு முழுவதும் கனிந்து அமுதூறி உருகும்படியாக புகுந்து ஆண்டால் எழுந்தருளி வந்த உள்ளத்தே நிலை பெற்று ஆட்கொண்டருளிய பெருமானை இன்று போய் இப்போது நம்மை நீங்கி சென்று வானுளான் ஞான ஆகாயத்தின் கான் இருக்கின்றான். நீ காணாய், அவனை நீ காண முயல மாட்டாய். மாளா, நீ இறந்தொழியாது வாழ்கின்றாய், இன்னும் நிலைத்திருக்கின்றாய். இது என்ன? அதாவது மன்மதன் ஆட்சி செய்கின்ற காலம் வசந்த காலமாதலால் வேனில் வேள் என்றார். தாமரை மலர், மாமலர், அசோக மலர், முல்லை மலர், நீல மலர் என்பன மன்மதனுடைய மலர் அம்புகளாம். நகை, பல், வாய், இதழ், வெண்மை, செம்மை, கருமை என்பன முரண்தொடைகளாய் இந்த பாடலில் அமைத்து நின்று நமக்கு இன்பம் தருகின்றன. கணைக்கு பதைப்பதும் கண்ணியர்க்கு உருகுவதும் உலகியலில் காணப்படுவதாதலால் கணைக்கு பதைத்து கண்ணியர்க்கு உருகும் என கூட்டி பொருள் கூறினும் இது இன்பமாக நயமாக அமைகின்றதல்லவா? இறைவன் திருப்பெரும் துறையில் குருத்தமர நீழலின் கண் குருவாய் எழுந்தருளி தம்மை ஆட்கொண்டதை நினைவுபடுத்தத்தான் ஊனெலாம் நின்றுருக புகுந்தாண்டான் என்கிறார். இறைவன் தங்கியிருக்கும் இடம் பரவெளியாதலின் இன்று போய் வானுளான் என்கிறார். அவனை சென்று அடையாது வாழ்கின்ற வாழ்வு ஆகாது ஆதலால் நீ மாளா வாழ்கின்றாயே என்கிறார்.
இதனால் நிலையில்லாத சிற்றின்பத்தை நாடுவதை விடுத்து நிலையான பேரின்பத்தை நாடுவதே சிறப்புடையது என்று கூற வருகிறார் மாணிக்கவாசகர். அடுத்த பாடல், வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்ட ஆழ்கின்றாய் ஆழாமாற, காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய், கேடுனைக்குச் சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய், நீ அவளக் கடலாய வெள்ளத்தே. வாழாத நெஞ்சே என்றால் பேரின்ப வாழ்க்கையை பெற்று வாழக் கருதாத மனமே வாழ்கின்றாய், நீ வீணாக உலகிலே நிலைத்து இருக்கின்றாய். வல்வினைப்பட்டு கொடிய வினையில் அகப்பட்டு ஆழ்கின்றாய், துயரத்தில் அழுந்துகின்றாய். ஆழாமல் அங்கனம் அழுத்தாமல் காப்பானை, நம்மை எடுத்து காக்கின்ற இறைவனை ஏத்தாதே, வழிபடாமல் உனக்கு கேடு சூழ்கின்றாய், உனக்கு கெடுதியே உண்டாக்கிக் கொள்ள எண்ணுகிறாய். பலகாலும் சொல்கின்றேன், பலமுறையும் உனக்கு அறிவுரை இயம்புகின்றேன், நீ வீழ்கின்றாய், வீழ்ந்து ஒழிகின்றாய். இது உன்ன நிலை. வினையினால் பிறவி உண்டாகிறது, பிறவி எடுத்த பின்னர் மீண்டும் வினை ஏறுகிறது. வினையும் பிறப்பும் தொடர் சங்கிலி போன்ற முடிவு இல்லாது உள்ளன. வினைப்பிறவி சாராமே தடுப்பதற்கு இறைவனது புகழையே பாட வேண்டும். அவ்வாறு பாடுவதற்கு தம் மனம் செல்லவில்லை என்கிறார். வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆழாமற் காப்பானை ஏத்தாதே என்று தம் மனத்தை நோக்கி கூறுகிறார். இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று வள்ளுவநாயனார் கூறுவார். இறைவன் புகழை பாடாமையினால் துன்பக்கடலிலே நான் மூழ்க வேண்டியுள்ளது என்று வருந்துகிறார். வீழ்கின்றாய் நீ அவலக் கடலாய வெள்ளத்தே என்று சொல்கிறார். வாழ்வதை விட இறப்பதால் வினை ஏறாமலாவது இருக்கும் என்று எண்ணுகிறார் போலும். நெஞ்சமே வாழ்கின்றாய் என்று மனதை நோக்கி அவலமாய் கூறுகிறார். இதனால் இறைவனது திருவடியை இறைஞ்சாது போனால் துன்பமே வந்து சாரும் என்று இந்த பகுதியிலே அறிவுறுத்தல் பகுதியிலே நிறைவாக முடிக்கிறார். இத்துடன் அறிவுறுத்தல் பகுதியின் 10 பாடல்கள் நிறைவாகின. அடுத்து வருவது சுட்டறுத்தல் பகுதியாகும். இந்த தலைப்பில் அமைந்த 10 பாடல்களை இனி வரும் பகுதிகளில் காணலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகராஜன். அன்புடன் வணக்கம்.